நல்ல மனுஷன், நல்ல கெட்டிக்கார மனுஷன். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே பொதுமக்களுக்கு நல்லது செய்தவர். ஏன்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே அவர் நடிச்சிட்டு இருக்க டைம்லேயே அந்த காசை வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வெறும் கட்டில் மெத்தை சேரு பாய் எல்லாம் வாங்கி அந்த டைமில் பாய் கிடந்த இடத்துலாம் கட்டில் வாங்கி போட்டார். நாகர்கோவில் போட்டார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ மெடிக்கல் காலேஜ் கிடையாது, இங்கே வந்து இது காசநோய் ஆஸ்பத்திரி. அங்கேயும் வாங்கி போட்டார். மெடிக்கல் கோட்டார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் கட்டில் மெத்தெல்லாம் வாங்கி போட்டு அரசியலுக்கு வரதுக்கு முன்னால பொதுமக்களுக்கு சேவை செய்தது அவர் தான். பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, ஃபுல்லா கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவரா வந்தாரு, அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கப்புறம் நீங்க உளுந்தூர்பேட்டையில மக்கள் ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவரு போயிருக்க மாட்டாரு. அங்க அது சந்தர்ப்ப சூழ்நிலை. அது வந்து காசு விளையாடிச்சு அந்த மாதிரி பண்ணிச்சு. அவர் காசு கொடுக்கல. காசு கொடுத்தவங்களும் மக்கள் ஓட்ட போட்டாங்க. இன்னும் அதுதான் போட போறாங்க. இப்ப வந்து காசுக்கு தான் ஓட்டு, ஆளுக்கு ஓட்டு கிடையாது. ஆளுக்கு ஓட்டுனா அவர் முதலமைச்சராக இருப்பாரு. அத வந்து மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் பணத்துக்கு ஆசைப்படாம இருந்து நல்ல மக்கள் நல்ல ஆட்களை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். ஆமா, விஜயகாந்த் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இப்ப உயிரோட கிடைக்கவே கிடைக்காது. எந்த நடிகர் வந்தாலும் தான், எந்த புது நடிகர் வந்தாலும் பழைய நடிகர் வந்தாலும் விஜயகாந்த் ஐயா மாதிரி வராது. அவர் சொந்த பணத்துல சொந்த காசுல மக்கள் வந்து இன்னைக்கும் சென்னையில வந்து இங்க இருந்து போகக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுக்காரு. வேற எவனுமே பண்ணல, அது யாருமே பண்ணல. யாருமே பண்ணல. யாரு பண்ணாங்க சொல்லுங்க? எத்தனை பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, யாரு பண்ணாங்க? அவர் இன்னைக்கும் கோடி வாங்கி என்னத்துக்கு சார்? கோடி வாங்கி என்னத்துக்கு? இந்த கொரோனா டைம்ல என்ன கொடுத்தாங்க? இந்த புயல் அடிச்சுல அந்த டைம்ல என்ன கொடுத்தாங்க? யாருமே எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க காசு அவங்க சேஃப்டி பண்ணிடுறாங்க. அவர் அப்படி பண்ணல. அவருக்கு சொந்த காசை செலவழிச்சு மக்களுக்கு கொடுக்காரு. கொரோனா டயத்துல அவர் ஆஸ்பத்திரியில இறந்தவங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த இடங்கள் மதிப்பு யாருக்கு இருக்கும்? இப்போ ஒண்ணு வேண்டாம இருந்தாங்க. மதுரையில வந்து திருமங்கலத்துல எத்தனை ஏக்கர்ல ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் செய்தது எதுவுமே வெளியே வரல. பல ஏக்கர் அவர் செய்த நல்ல காரியங்கள் எதுவுமே வெளியே மக்களுக்கு தெரியாது. அவரு தெரியாம செய்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு சொல்றாங்க. இன்னைக்கு அவர் இல்லாதனால அவர் கட்சி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக கட்சி நல்லா வளரும், நல்லா இருக்கும், நல்லா வளரும். அதுக்குள்ள ஆட்களை போட்டா நல்லா இருக்கும். இப்போ உங்களுடைய பொதுமக்களை நீங்கள் வந்து அந்த தேமுதிகவுடைய வழி நடத்துறது வந்து அவங்களுடைய துணைவியார் நல்லா பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒரே அரசியல் பெண் தலைவர் அவங்க. ஜெயலலிதாக்கு அப்புறம் இப்ப அவங்க தான் பெண் தலைவர் தமிழ்நாட்டுல அரசியல்ல இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா பண்ணுவாங்க, நல்லதே செய்வாங்க, நல்ல சாமர்த்தியம் உண்டு. எல்லாத்தையுமே நம்ம அவரப்பா விஜயகாந்த் சார் மாதிரி நல்ல சாமர்த்தியம் உண்டு, நல்ல மனதைரியம் உண்டு. தமிழ்நாட்டுல மனதைரியமும் எல்லாமே இருந்தாதான் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு வாங்க முடியும். கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்றீங்களா, தனியா போட்டி போட நினைக்கிறீங்களா? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தனியா வரவே முடியாது. எந்த கட்சியுமே தனியா வர முடியாது. கூட்டணி இருந்தாதான் வர முடியும். கூட்டணினா பிஜேபி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? அது நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம்.